ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு என்ன சோப் பார்க்க போகிறோன்னா மாதுளம்பழம் சோப்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சோப் வந்து இயற்கையாக நம்ம வீட்டில் நமக்கு தேவையானதை எப்படி நாமளே ரெடி பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து ஒரு மாதுளம்பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 100 கிராம் அளவு கிளிசரின் சோப் பேஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த மாதுளம்பழத்தை வந்து உரித்து அந்த பழம் மட்டும் எடுத்துக்கலாம். தோல் வச்சும் சோப் செய்யலாம். நம்ம இன்றைக்கி வந்து பழத்தை வச்சு தான் செய்ய போகிறோம். அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை வந்து அதில் உள்ள ஜூஸ் மட்டும் நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. அதுவே நம்ம அரைச்சோன்னே தண்ணியாக தான் இருக்கும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எந்த அளவு நீங்கள் சோப் செய்கிறீங்களோ அந்த அளவு ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரே ஒரு சோப்பு தான் செய்ய போகிறேன். இப்போது நான் ஜூஸ் வந்து நல்லா எடுத்தாச்சு. இது வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனை வந்து குறைக்கக்கூடியது. இதில் வந்து நம்ம வந்து இப்போது ஆலிவ் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆலிவ் ஆயில் இல்லாதவங்க வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம கிளிசரின் சோப் பேஸ் எடுத்துக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. நான் வந்து லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து சில பேரால் இந்த சோப் கிளிசரின் சோப் பேஸ் வந்து வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கிளிசரின் சோப்பான பியர் சோப்பில் கூட இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து பாராக இருக்கிறதுனால வந்து மெல்ட் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து நம்ம குட்டி குட்டியாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பியர் சோப் எடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா இது கட் பண்ணுற டைமில் கடாயில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுடுங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த கிளிசரின் சோப் பேஸ் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அந்த தண்ணிக்குள்ளே டபுள் பாயிலிங் மெத்தடில் வச்சு இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எல்லாத்தையும் ஊற்றிடாதீங்க. அப்புறம் சோப்பு வந்து வராது, ஒரு மாதிரி வளவளன்னு இருக்கும். சோப்பு வந்து கெட்டி ஆகாது. அதனால் 2 ஸ்பூன் மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் 2 ஸ்பூன் மட்டும் தான் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து சென்ட் வேணுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையில்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் சோப் மோல்டு எடுத்துக்கலாம். மோல்டில் வந்து தேங்காய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற சோப்பை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட மோல்டு இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப்பு இல்லைன்னா கிண்ணம் இதில் வந்து ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து 5 to 6 ஹவர் வந்து அப்படியே வச்சுக்கோங்க. நான் ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் வச்சு எடுத்துருக்கிறேன். பாருங்கள், சோப்பு நல்லா வந்துருச்சு. இந்த சோப் வந்து நமக்கு ஸ்கின்ல வந்து கலராகவும் ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, முகப்பரு வராமல் தடுக்கிறதுக்கும் உதவி பண்ணுது. இந்த சோப் ரெடி பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து என்ன சோப் செய்யலாம் அப்படிங்கிறதும் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.